கன்னிராசிக்காரங்க இந்த நேரம் எதையும் அதிகமா யோசிக்கிறேங்கிற பேர்ல மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டு மன அழுத்தத்தை வர வச்சுக்கிறீங்க. இது கொஞ்சம் மாத்திக்கங்க. நீங்க செய்யற வேலை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டா இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா மத்தவங்க நீங்க இருக்கிற மாதிரி மத்தவங்களும் இருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்குங்க. அதை நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். அதனால சொந்த பந்தமா இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், நெருக்கமானவங்களா கூட இருக்கட்டுங்க, இந்த நேரம் கொஞ்சம் அவங்க நிலையில எல்லாமே கவனம் செலுத்துறது வேண்டாம். அதிகப்படியான நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனவேதனை உங்களுக்கு தான். தர்ம சங்கடம், அவமானம் எல்லாமே ஏற்படுறது உங்களுக்கு தான். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரம் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல் இருக்கதான் செய்யும். அதுவும் பெண்களா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் அதிகம்தான். மற்றவங்களுக்கு உதவ போறன்னு போய் உங்க மனசையும் கெடுத்துக்கிறது வேண்டாம், மனசை மட்டும் இல்ல ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறது வேண்டாம். கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கன்னிராசிக்கு நிறைய சாதகமான விஷயமும் இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரம் கன்னி ராசிக்கு எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசனை செஞ்சு அதில் இருக்கிறத நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குற தன்மை சிறப்பு தாங்க. வேலை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப துல்லியமாக இருக்கும், ரொம்ப அழகாக அதை சரியாக ஒழுக்கமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இவங்க தான். நண்பர்களுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க கூடவே இந்த சுத்தத்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்பாங்கங்க. ஒரு நேர்த்தியாக இருக்கணும் குடும்பத்தில் எல்லாமே. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் வழியிலையும் சரி, வாழ்க்கை துணை வழியிலையும் சரிங்க, இந்த விஷயத்துல தான் உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களா இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்துல அதிகப்படியான பாதிப்பு கொடுக்கும். அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பண விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்க மேல கடுமையான விமர்சனம் எல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. அதனால கொஞ்சம் பழக்கக்கூடிய பழக்கத்துல கவனம் கொடுத்துக்கணும். அதாவது நல்ல விதமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகம். அதை நீங்க கேட்டுட்டாலுமே உங்களுக்கு மன உளைச்சல் அதிகப்படியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் யார்கிட்ட இந்த நேரம் அதிகமான நெருக்கம் காட்டுறது வேண்டாம். சொந்த பந்தமா இருக்கட்டும், நெருங்கின உறவா இருக்கட்டும், நண்பர்களா கூட இருக்கட்டும், நெருக்கம் அதிகம் காட்டாதீங்க. மனசுல இருக்கிறத அப்படியே எள்ளி கொட்டாதீங்க. அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருங்க. அதே சமயம் தேவையில்லாத அதிகப்படியான சிந்தனை எதுக்கு, தேவையில்லாத கவலை மன அழுத்தம் எதுக்கு, இதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. சுருக்கமா சொன்னோம்னா கன்னி ராசிக்கு உங்க புத்திசாலித்தனத்தால எவ்வளவு விஷயம் வந்தாலும் இந்த நேரம் சாதிக்க முடியுங்க. அதுல எந்த பாதிப்பும் இல்லை. பண வருமானத்திலையும் பாதிப்பு பார்த்தீங்கன்னா இல்லை. உங்க ராசி அதிபதியுடைய அமைப்பாலேயே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த மனக்குழப்பம் மனஸ்தாபத்தை தான் தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். அதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. மற்றபடி கன்னி ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் குரு வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறாரு. இனி பார்த்தீங்கன்னா வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவுமே இந்த மாசத்துல முதல் வாரத்துல இருந்தே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனசாபம் வரும். ஆனா பெருசா தொந்தரவு இல்லை. மனக்கசப்பு ஏற்படாம இருக்கிறது உங்க கையில தான். வாக்குவாதம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் விட்டுறாதீங்க. அதாவது பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுங்க. குரு பகவானுடைய அமைப்பு வருமானத்துல பாதிப்பு இல்லைங்க. வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே சமயம் பயணங்கள் அதிகமா கொடுக்கும். பயணத்துல கவனமா இருக்கணும். எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உங்க உடைமைகளை பத்திரப்படுத்த பாருங்க. கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இந்த நேரம் இருக்குங்க. அதை தவிர்க்க முடியாதுதான். அதே சமயத்துல அலைச்சல் அதிகமா இருக்கிறதால ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்க்காம விட்டுருவீங்க. அதனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் வேண்டாம், வாங்குறதும் வேண்டாம். அதை அப்படியே நீங்க செய்யறதா இருந்தா கூட எழுத்துப்பூர்வமா செஞ்சுக்க பாருங்க. வாய் வார்த்தைக்காக வாய் வார்த்தையில நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், மனக்கசப்பு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல்களில் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளவயதுக்காரர்களாக இருந்தால் இந்த கண்களில் கூச்சம் கொஞ்சம் ஏற்பட்டிருந்தாலே உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் மேலுமே பெற இருக்க போறீங்கன்னா,
உங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது நீங்க யோசிக்கிற மாதிரியும் உங்க வாழ்க்கை துணையும் யோசிக்கன்னு ஒரு சில எதிர்பார்ப்பை வச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் இந்த நேரத்துல அப்படி இல்லைன்னா ஏமாற்றத்தை பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு சின்ன தவறா இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போகிறது இந்த நேரம் நல்லதுதான். பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சரியா நடக்கணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை சும்மா அதிகமாக இருக்கும். போதாதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான அறிகுறி கொஞ்சம் தென்படும். அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அது இந்த கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்தந்த நிலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது தான். செலவுலாம் பார்த்தீங்கன்னா பண வருமானம் இருக்கிற மாதிரி செலவும் கொஞ்சம் இருக்குங்க. அத்தியாவசியமான செலவை மட்டும் முதல்ல செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா குருவோட அமைப்பு வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரியம் ஏற்படும். சுபகாரியத்துக்கான செலவை நீங்க மற்றவங்க கிட்ட கேட்காம இருக்கணும்னா இந்த நேரம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை சும்மா அதிகமா இருக்கும். பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியான ஓய்வு எடுத்துக்க முடியாது. தேவையில்லாத டென்ஷன் வேற அதிகப்படியான குழப்பம் நீங்களே ஏற்படுத்திக்கிறது இன்னொரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தை சரிங்க, மன சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சரிங்க கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். அதனால அந்த வழியில எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது சிறப்புங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு புதன் பகவான் தான் அதிபதியா இருக்கிறதால, கூடவே சனியோட அமைப்பு இந்த நேரம் இருக்கிறதால ஆரோக்கியத்துல பாதிப்பு எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சரி, மனசு சரி உங்களுக்கு நல்லபடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சனி பகவான் வழிபாட்டை வாரம் வாரம் சனிக்கிழமை நாட்கள் செஞ்சுக்க பாருங்க. கூடவே அனுமன் வழிபாட்டை செஞ்சுக்கணும். அனுமன் வழிபாடுங்கிறது எந்த தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கி சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடை கன்னிராசி அன்றவர்கள் நீங்க செஞ்சுக்க பாருங்க. தன்வந்திரி பகவான் வழிபாடு, இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கும். குல தெய்வ வழிபாடு ஒட்டு மொத்தமாவே ஒரு நன்மையான பலனை ஏற்படுத்தி தரணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்றர்கள் நீங்க குல தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க சரியா அதை முறையா செஞ்சுட்டு இருந்தாலே போதும். பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரே ஒரு தீபம் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு சர்க்கரை பொங்கல் படையல், அவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு வீட்டுக்கு தினமுமே குல தெய்வத்துக்காக ஒரு தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப இந்த நேரம் கன்னிராசி சார்ந்தவங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்க நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது. கடன் பிரச்சனை தீருது. எதிர்ப்புங்கிறது எதுலையுமே இல்லை. தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. சில வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும். ஆனா அதுல கவனம் கொடுத்தீங்கன்னா எளிதா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வழியில, சொந்த பந்த வழியில மனஸ்தாபம் வரும். யாருக்காகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம். யாருக்கும் இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம், சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படுத்திக்க வேண்டாங்க. கொஞ்சம் வீண் விவாதத்தை குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியான பலன் கொடுக்கக்கூடிய நேரம் தான். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்த நிலைமை மாறும். குடும்பத்திலேயும் சரி, சொந்த பந்தத்திலேயும் சரி ஒரு பகை உணர்ச்சி கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த பகை உணர்ச்சி எல்லாமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வகையிலையும் பாதிப்பு இல்லை. பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லாங்க. தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான். அதே மாதிரி நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பெரும்பாலும் இந்த நேரம் மற்றவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் காதில் வாங்கிக்காம உங்கள் வேலையில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. ரொம்ப சிறப்பான பலன் காத்திருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியும். மனசுல இந்த எதிர்காலம் பற்றின சிந்தனை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. அதனால நேரம் எதிர்காலத்துக்கான வழியை ஏற்படுத்திக்கிறது நல்லது தான். நடந்து முடிஞ்ச விஷயத்த யோசிக்கிறத விட்டுட்டு எதிர்காலத்துக்காக யோசிக்க பாருங்க. இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற காரியம் சிறப்பு தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எந்த பாதிப்பு இல்லைங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும். தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். கொஞ்சம் வேலை சும்மா தான் அதிகம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனசில் தைரியம் இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவீங்க. எடுக்கிற காரியமும் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம்.
ஆனால் செய்கிற வேலை எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பல காரியம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். இந்த மாசத்துல அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தினமா அமைஞ்சிருக்கு. சந்திராசிரம தினம் பார்த்தீங்கன்னா இந்த 18-19ஆம் தேதி சந்திராசிரம தினம். அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா 11-12 அதிர்ஷ்டமான தினமா அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திலையும் சரி எடுக்கிற காரியமும் சரி நல்லபடியா முடியணும், எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முன்ன சொன்ன வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க. ரொம்ப முக்கியமா கன்னி ராசிக்கு நரசிம்மர் வழிபாடுங்கிறது அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த நரசிம்மர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்போக கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.